ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மா கரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவை இருந்துச்சுன்னா ரவை வச்சு போண்டா ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. அந்த ரவை நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையிலை, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை போண்டா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம போண்டாவை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உப்பு கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. நம்ம அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன சின்ன போண்டாவை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வெந்து வரும். இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கலர் 2 சைடும் நல்லா பொன்னிறமாக ஆனதும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.